அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தையை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது நீங்க மனதுல என்ன நினைச்சாலுமே ரொம்ப வேகமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தையை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஸ்விட்ச் வேர்டு முறையை சார்ந்தது. அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா, அதெல்லாம் பொய்யுங்க, அது மட்டும் உண்மையா இருந்தா எத்தனையோ பேர் மிகப்பெரிய லெவலில் இருப்பாங்க, ஏன் எல்லாருமே விஜயா இருப்பாங்க, எல்லாருமே அஜித்தா இருப்பாங்க, எல்லாருமே ரஜினியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே நிறைய பேர் இதை அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்று தான் இருக்காங்க. ரஜினி இன்னைக்கு தான் ஒரு சூப்பர் ஸ்டாரா வருவேன் அப்படிங்கிறத அவர் நினைச்சனாலதான் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. விஜயும் அதே போலதான் நான் நம்பர் 1ல இருப்பேன் நினைச்சா அவர் இருக்காரு. அஜித்தும் நான் நம்பர் 1ல இருக்கும்னு நினைப்பேன், அதனாலதான் அவர் ஆயிருப்பேன். அது போல ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு அவனால முடியல, என்னால முடியாது, ஃபர்ஸ்ட் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், இவரை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய டைரக்டர், டைட்டானிக் படத்துல அவதார் படம் நிறைய நமக்கு கொடுத்துருக்காரு. இவரோட வாழ்க்கையில ஆஸ்கர் இவர் கிடைச்சதை பத்தி இவர் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இவருக்கு 12 வயசா இருக்கும்போது டெய்லியும் கண்ணாடி முன்னாடி நின்று ஆஸ்கர் அவார்டு வாங்குறது மாதிரியும், ஆஸ்கர் அவார்டு வாங்கினோடனே என்னென்ன பேசணும் அப்படிங்கறத இவர் ரிகர்சல் பார்த்துட்டே வந்திருக்காரு. முதல்ல இவர் ஆஸ்கர் வாங்குறப்ப இவர் என்ன பேசணும்னு நினைச்சாரோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினதா குறிப்பிட்டிருக்காரு. ரெண்டாவது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஜிம் கேரி, மாஸ்க் படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு இல்லைங்களா, இவர் 1985 இவர் ஒரு செக் எழுதினாரு. அந்த செக்ல 10 மில்லியன் போட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள டேட் அண்ட் டைமை போட்டு அந்த செக்கை கூடயே வச்சு தினமும் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதே போல 1994 தம்ப் அண்ட் டம்ப் அப்படிங்கிற படத்துக்காக இவருக்கு காசோலை வழங்கப்பட்டுச்சு. அந்த செக்கோட வேல்யூ எழுதுறீங்களா, அதே 10 மில்லியன் தான். இதை ஜிம் கேரி நிறைய இன்டர்வியூல தெரிவிச்சிருக்காரு. அண்ட் தேர்டு, கார்னட் மெக்னர், நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ரோடோஸ் படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல வில்லனா வந்தவர். இவரோட வாழ்க்கையை ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா சொல்லலாம். இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008 இருக்கிறப்ப தான் ஒரு UFM கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத வெறித்தனமா சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா இவர் ஃபைட்ல சாம்பியன்ஷிப் ஆகி 2015 கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அதே போல ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் கூகுள்ல பாருங்க. அதாவது கார்னட் மெக்னரும் அதே போல பாத்தீங்கன்னா ரொனால்டோவும் பேசிக்கிற மாதிரி. ரொனால்டோ உள்ளுக்குள்ள இருப்பாரு, இவர் வெளியே நின்றுட்டு இருப்பாரு. ரொனால்டோ கிட்ட உங்ககிட்ட ஜெட் ஃபிளைட் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அவர் என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட என்கிட்ட இல்ல அப்படின்னு இருப்பாரு. ரொனால்டோ கொஞ்சம் நக்கலா சிரிச்சிருப்பாரு. அதுக்கு இவர் சொல்லுவாரு, நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் கிடைக்கும், உங்களால ஃபிளைட் வாங்க முடியும், நான் 35th பிளேஸ்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு. ரொனால்டோ ரொம்ப நக்கலா ரொம்ப சிரிப்பாரு. அதுக்கு உடனே இவர் என்ன சொல்லுவார்னா, அடுத்த வருஷம் நான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வருவேன் அப்படின்னு இருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமே டாப் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ல பாத்தீங்கன்னா 35th பிளேஸ்ல இருந்த கார்னர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காரு. அதே போல தான் சொன்னது மாதிரியே ஜெட் ஃபிளைட்டும் வாங்கியிருக்காரு. சோ நீங்களும் இப்பவாது நம்புறீங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல தீர்க்கமான முடிவெடுங்க. நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீருவேன். நான் வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான். இந்த ஒரு தடவை நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீருவேன், வெற்றி பெற்றே தீருவேன் அப்படிங்கிற வெறியோட முடிவு எடுத்துட்டு நீங்க அதற்காக செயல்பட்டீங்க அப்படின்னா அதை அடைவீங்க. ஈர்ப்பு விதி உங்களுக்கு அதான் சொல்லுது. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதையே உங்களோட ஆழ் மனதுல தீர்க்கமா பதிய வச்சா மட்டும் போதும். இது எல்லாமே ஈர்ப்பு விதி பார்த்துக்கோ. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணுமா, 100 கோடி வேணுமா, 1000 கோடி வேணுமா, இந்த உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் ஆகணுமா, அதை நீங்க முதல்ல நம்பணும். நான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன், அதை நம்பிட்டு அதை தினமும் நீங்க கற்பனை பண்ணுங்க, காட்சிப்படுத்துங்க, விஷுவலேஷன் பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருங்க. அப்படி பண்ணுனீங்கன்னா அதை அடையிறதுக்கான ஒவ்வொரு வழிகளா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 1000 கோடிக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா 1000 கோடி அடையிறதுக்கான வழி எனக்கு வரலைக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல உங்களுக்கு தேவை இப்போதைக்கு 10,000 ரூபாய் தேவையா, 10,000 ரூபாய் அடையிறதுக்கான வழி கிடைக்குதா, முதல்ல அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 1 லட்சத்துக்கு ட்ரை பண்ணுங்க, 1 கோடி ட்ரை பண்ணுங்க, 10 கோடி ட்ரை பண்ணுங்க, 100 கோடி ட்ரை பண்ணுங்க, 1000 கோடி, அந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நம்ம போக முடியுமே. பிகாஸ் நம்ம போக வேண்டிய இடத்தை அடைகிறதுக்கு முதல்ல முதல் படி எடுத்து வச்சாதான் முடியுமே. இதை மனதில் வச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மட்டும் என்னால முடியும் அப்படி நீங்க நினைக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் உங்களால அடைய முடியும். என்னால முடியாது, எனக்கு கிடைக்காது, எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்க உங்களை நெகட்டிவா பார்த்தீங்கன்னா அதே போலதான் எல்லாமே நடக்கும். இதை மனதுல தீர்க்கமா பதிவு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க தான் பண்றீங்களா, நீங்க செய்யுங்களா, நீங்க சாதிச்சீங்களா அப்படியே கேட்காதீங்க. பிகாஸ் என்னால முடிஞ்சது நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன்.
அதுக்கான ப்ரூஃபும் கூட நான் நிறைய வீடியோவில் கேட்டனால தான் போட்டிருக்கேன். நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு காமிக்கிறதுக்காக போட கிடையாது. நிறைய பேர் கேட்டனால மட்டும்தான் என் இன்னொரு சேனலில் அதை போட்டு வச்சிருந்தேன். பிகாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கனால என்னால் முடிச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறதுக்காக திரும்ப அதே கேள்வி கேட்க முன்னாடி முதல்ல போய் பார்த்தீங்கன்னா பெட்டராக உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே போல் உங்களுக்கும் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும், நான் விரும்பின வாழ்க்கை வாழணும்னு நினைத்தா மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் கொடுத்த லைவ் சேலஞ்ச் நம்பி நீங்க முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். ஸ்விட்ச் வேர்டை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ. ஸ்விட்ச் வேர்டுங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுடைய மந்திர சக்தி. இது ஆங்கிலத்தில் தான் இருக்குமே, ஆங்கிலத்தை தான் பயன்படுத்தணும். பிகாஸ் அந்தந்த வார்த்தை, அந்தந்த ஒலி, அந்தந்த சவுண்ட்ஸுக்கு தான் பவர். அதை வந்து நான் தமிழில் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்கன்னா அதே இதில் சொல்லும் போது தான் அதற்கான பவர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை மனதுல தீர்க்கமா முதல்ல பதிவீங்க. நான் ஆசைப்பட்டதை என் மனசுல தீர்க்கமா பதிஞ்சிருச்சு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா கண்களை மூடிக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி அலோ குட் லக், அலோ குட் லக், அலோ குட் லக் அப்படின்னு திரும்ப 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 உணர்வு பூர்வமா நீங்க அதை சொல்ல ஆரம்பிக்கணும். நீங்க சொல்ல 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 எப்படி உங்களுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதிர்ஷ்டத்தை நீங்க ஈர்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில இணைய ஆரம்பிச்சிருக்கு. அதிர்ஷ்டம் உங்களோட வாழ்க்கையோட ஒன்றா கலக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட திரும்ப 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 சொல்ல ஆரம்பிங்க. இதை சொல்லும் போது உங்க மனதுக்குள்ளார உங்களோட விருப்பம் நிறைவேறிட்டு இருக்கு, நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது ரொம்ப குயிக்கா உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுவிட்ச் வேர்டு நான் நிறைய பேருக்கு கொடுத்து பயன்படுத்தியிருக்கேன். நிறைய பேருக்குலாம் 1 ஹவருக்குள்ளாரே சக்ஸஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்களோ அதற்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு முதல் படிக்கு இது உங்களுக்கு வழிகாட்டும். அதை நீங்கள் பண்ண நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஐடியா மாதிரியோ ஒரு ஸ்பார்க் மாதிரியோ உங்களுக்கு வரும். வரக்கூடியதை கரெக்டாக யூட்டிலைஸ் மட்டும் நீங்கள் பண்ணுனீங்கன்னா நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுடையது. இன்னைக்கு நான் சொன்ன வீடியோவை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.